செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த பீரியடில் உங்களுக்கு வார்த்தைகளில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு சோம்பேறித்தனம் இருந்தாலும் சரி, நான் போய் ஆர்டர் பார்க்கணுன்னு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும், கண்கொத்தி பாம்பாக இருக்கணும், கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை சோம்பேறித்தனத்தை விடுத்து செயல்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 17 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே வந்து சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் வந்து குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு வராரு, அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கெடுதல் இருக்குமா? ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுதல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கெடுதல் இந்த இப்போ வந்து ஆட்கள்கிட்டேருந்து இருக்காது. இந்த ஏதோ ஒரு படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. உங்களுக்கு கெடுதல் நீங்கள் தான். ஒரு தடவை கெடுதல்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த கெடுதல் நீங்கள் தான் உங்களுக்கு பண்ணிப்பீங்களே தவிர வெளியாள் யாரும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில், அதாவது ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் போகணுமா, வெளியில் போகணுமா, ஆஃபீஸ் போகணுமா, அவன் சொன்னானா நான் எதுக்கு ஆஃபீஸ் போகணும், நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டேன், காரணம் தேடுவீங்க. லீவ் போடுறதுக்கு காரணம் தேடுவீங்க. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் ஷோக்கு பேர் வழி. இதில் இப்போ 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படும்.
வசதி வாய்ப்புகள் ஏற்படும், அது நல்ல விஷயந்தான். அதுக்காக சில செலவுகள் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆகிறதுனால எல்லாருக்கிட்டேயும் டைம் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு கெட்ட பேர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள் டைம் கீப்பப் பண்ணுறதுல ரொம்ப சோம்பேறித்தனப்படுவீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான ஆர்டர்ஸ் கூட வளர்ச்சி கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு சோம்பேறித்தனம் இருந்தாலும் சரி நான் போய் ஆர்டர் பார்க்கணுன்னு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்தினாலேயே பாதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு நீங்கள் காரணமாக இருந்துருவீங்க, எதிரிகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இருந்துருவீங்க. ஆனால் நீங்கள் போகலைன்னா இந்த ஒரு படத்தில் வரா மாதிரி தான், முதல்ல பிட் பண்ணவன் பணம் கொடுக்கலன்னா ரெண்டாவதாக பிட் பண்ணவன் பணத்தை கொடுத்து எடுத்துக்கலாம் ஆர்டரை. அது மாதிரி நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 14 செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த பீரியடில் உங்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சோம்பேறியாக வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க மனைவியோ அம்மாவோ, வீட்டை விட்டு வெளில போ, ஆஃபீஸுக்கு போ, வேலையை பாரு அப்படின்ட்டு, பிஸ்னஸ் போகுது அப்படின்ட்டு. அதுவும் மனைவியாக இருந்தால் அடியே விழும். அம்மா அடிக்க மாட்டாங்க, ஆனால் மனைவி அடி விழும். ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. உங்களால் நான் எனக்கு டைம் வேஸ்ட்டாக போகிறதும்பாங்க. இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, ஆஃபீஸ் விஷயத்திலும் உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கும். உங்களுடைய கிரிட்டிக்கலான ஒரு தவறான வார்த்தைகள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை இழக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ வில் பி லூசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சுறுசுறுப்பாக இருக்கணும், கண்கொத்தி பாம்பாக இருக்கணும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் அதில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா கேர்லெஸ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுல நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க. பட் அது எல்லா சமயத்துலையுமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது படிக்கிற குழந்தைங்க, வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகள், இவர்கள்லாம் சோம்பேறித்தனத்தினால உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தேக்க நிலையை அடைய செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறீர்கள். ஸோ இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை சோம்பேறித்தனத்தை விடுத்து செயல்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், காளி வழிபாடு செய்ய வேண்டும். காளி வழிபாடு உக்கிர தெய்வமாக இருக்குது. காளி வழிபாடு சில பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், அவங்க அந்த அன்னையை வழிபட்டால் குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவோம். இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் அந்த காளி தயங்க மாட்டா. அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காளி வழிபாடு செய்யுங்கள். அதாவது காளி வழிபாடுன்னா உடனே அந்த இடத்துல ஒரு மசானத்துக்கு போயிட்டு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கிறது இல்லை. காளி மூலமந்திரம் தெரிஞ்சால் வழிபடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் காளிக்கு உண்டான மந்திரங்கள் தெரியாதவங்க காளி படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் தில்லை காளிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை சுக குறைவு இல்லாமல் பாதுகாக்கப்படும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பார்த்த சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.